குரோதி வருடத்தோட ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா மூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படின்னாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி மதுரை வீரன், சூளசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் களகட்டும். அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க, கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மாதத்தில் தள்ளுபடி விலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு. 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது? சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனை. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்ச வேலையில் பிரச்சனை, செஞ்ச தொழிலில் பிரச்சனை. ஒன்று வேலை பறிப்பு இருக்கணும், இல்லை வேலை தேடி கிடைக்காம அல்லோலைகளோட பட்டுட்டு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னே புரியாத மாதிரி இருக்கே. அப்படியே புரிஞ்சு நாம் இதான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் அதுக்கு 1008 முட்டுக்கட்டை. முதலீடு போடுறதுக்கு ஒரு 10 ரூபா இல்லை. ஒரு இடத்த விற்றுப்பிட்டு நாம் ஏதாவது தொழில் பண்ண முதலீடு பண்ணலாமா அப்படின்னா இடத்தையும் விற்க முடியாத அளவுக்கு வில்லங்க ஏகப்பட்ட சிக்கலே. போடா என்னடா அது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மன சங்கடத்தோடு தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வரீங்க. எதனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டத்தில் சனி இருக்கார், ராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதாவது ராசிக்கு 8வது வீட்டில் விஷப்பாம்பு ராகு உட்கார்ந்துருக்கு, 10வது வீட்டில் குரு உட்கார்ந்துருக்காரு. 10ல் குரு அப்படின்னாலே பதவியில் மாற்றம். இந்த கண்டகச்சனி காலகட்டம் அப்படி நடக்கும்போது ஒரு நல்லதொரு மாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் சுமாரான ஒரு மாற்றமாக தான் இருக்கும். அப்போ இருக்கிற வேலையில் மாற்றம் வந்திருக்கும். அந்த மாற்றத்தால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டும் இல்லாமல் நடுரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி, இந்த ஆடி மாதத்துலையாவது இதாக நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ராசிதிபதி சூரியன் விரயத்தில் இருக்கிறாரு. கிரகங்கள் எல்லாத்துக்குமே ராஜா அவர் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அவரே வந்துட்டு விரயத்தில் இருக்கார். 10ல் குரு இருக்கார். அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கூட்டாளிகளுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். ஏன்னா கூட்டுத்தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 7வது வீடு. அந்த 7வது வீட்டில் இப்போ சனி உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது கூட்டாளிகளுக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் இருக்கணும். கூட்டாளிகள் எது சொன்னாலும் நம்ம கேட்டு கொஞ்சம் அனுசரித்து தான் போய் ஆகணும். என்ன பண்ணுறது, நமக்கு நேரம் சரியில்லைவெல்லாம் பேசுகிறோம் அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுத்து போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தாழ்ந்து தான் போகணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தாழ்ந்து போகாத ஆளுங்க. நம்ம தான் உலகத்துக்கே ராஜா. நம்ம இதுக்கு இன்னொருத்தொண்டை போய் தாழ்ந்து போகணும். போராடியே பிச்சை எடுத்தாலும் சரி வாங்கிட்டு வந்து நான் 10 ரூபாய்க்கு நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் உள்ளவர்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளுங்க. என்ன இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொள்கை பிடிப்போடு நடந்துக்க முடியாது. நான் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் லேசாக மூட்டை கட்டி தான் வச்சாகணும், வேறு வழி கிடையாது. காரியம் ஆகணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் தாழ்ந்தான் போகணும். நேரம் சரியில்லை அப்படின்னா ஒட்டகத்தில் போனால் நாய் கிடைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது.
சரி ஜோசியரே, இந்த மாதத்தில் ஏதாவது நல்லது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். மாத தொடக்கத்தில் குரு செவ்வாய் கூட்டணி அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. 10ல் குரு இருக்கிறது கெடுதல் தான் அப்படின்னாலும், இந்த செவ்வாய் வந்துட்டு 10ல் வந்துட்டு குருவோடு சேர்ந்து குரு மங்களப்படுத்திடுறாரு. அப்போ 10ஆம் இடத்துல இருந்து மாற்றம் கொடுத்துட்டு தான் இருந்தீங்களா குரு, இப்போ கொஞ்சம் நல்ல மாற்றமாக கொடுக்க ஆரம்பிப்பார். செவ்வாய் வந்துட்டு கொஞ்சம் மங்களப்படுத்தியிருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் ஒரு வேலையில் போய்ட்டு உட்காந்துடலாம். ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ 10 இடத்துல ஏறி இறங்கின ஒன்றும் அமையலை அப்படின்னவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வேலை அப்படிங்கிறது கிடச்சிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதனால் நமக்கு ரெகுலராக ஒரு வருமானம் இருக்குது. இல்லைன்னு தானே இவ்வளோ இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையில் போய் ஃபஸ்ட்டு உட்காந்துருங்க, பின்னால் வரதை அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை நான் நினச்ச வேலைக்கு தான் போவேன், கிடைச்ச வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா உள்ளதும் போச்சாடா நல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கௌரவம் கிடைக்கும். கட்டிட பணி ஏதாவது கட்டி பாடுதியில் நின்றுட்டு இருந்துச்சு, ஒரு கட்டடம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருந்தேன், காசு இல்லாமல் நிற்கிது அப்படின்னு இருந்தால் அது இப்போ மறுபடியும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் அப்படிங்கிறது விலகுவாங்க. ஒரு கடை வச்சுருப்போம், ஒரு வேலைக்காரன் இருப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். கேட்டால் நான் 10 வருஷமாக இருக்கேன், 12 வருஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வேலை செய்கிறவனையும் வேலை செய்ய விடாமல் ஓபி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்த ஆளுங்க எல்லாமே நீங்கி விட்டு இப்போ நல்ல வேலைக்காரர்களாக போடுவீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. 12ல் புதன் இருந்துக்கிட்டு வக்ரம் அடைகிறாரு 28ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த புதன் வக்ரகதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதன் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி, 2வது வீட்டுக்கு அதிபதி. அதாவது பணம் கொடுக்கக்கூடிய லாபம் அதுக்கும் அவருக்கும் அதுதான் அதிபதி. தனம் கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானம் அதற்கும் அவர் தான் அதிபதி. அவர் வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். காசு வரது கொஞ்சம் தாமதமாகும். இந்த மாதத்தில் நமக்கு வேலை கிடச்சிச்சு, இந்த மாதத்துலேயே காசு வந்துடும். இந்த மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் காசு பணம் இழுத்து பிடிச்சி தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் சில பேருக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்பு வரும். கொஞ்சம் செலவு, கொஞ்சம் கடன்களெல்லாம் வாங்கியாவது நம்ம பண்ணி தான் ஆகணும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பண்ணலாம், தப்பு கிடையாது. சும்மாவே உட்காந்துருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதுக்காக ஒரு 10 ரூபா கடன் வாங்குறேன் அப்படிங்கிறது நல்லது தான். வெட்டியாக பல மாதம் உட்காந்து சோறு தின்னுக்கிட்டு வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டு கடன் வாங்கிட்டு இருந்ததை விட ஒரு வேலை வெட்டிக்காக ஒரு தொழிலுக்காக கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு முதலீடு பண்ணுறது மாதிரி தான். அது கொஞ்சம் தகுதிக்கு தக்க கொஞ்சம் சின்ன சின்ன கடன் வாங்கி ஏதாவது ஒன்று செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சு பார்த்துருங்க. இந்த ஒரு மாதத்தில் நல்லது நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதோட ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசியான உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வராரு. அப்போ 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் விரயத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் விரயம் ஆகிட்டு தான் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் விரயத்தில் இருக்கிற 16 நாளும் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லாபங்கிறது கிடைக்காது. மாடு கறவை டக்குன்னு நின்று போயிடும். ஆடு ஏதாவது வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கோழி ஏதாவது வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கொஞ்சம் விரயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நட்டம்ங்கிறது வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூடுமான வரைக்கும் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்க பட்டியில் கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது நல்லது. ஏதோ நல்ல விலை வந்தால் கொடுத்து விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்று போகிறது கூட இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது தான். அதே மாதிரி இந்த ஒரு 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வராது பார்த்தீங்களா, அப்போது நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன்கிட்ட, ஒரு உறவுக்காரன்ட்ட, ஒரு கூட்டாளிகிட்ட போய்ட்டு நின்னோம் அப்படின்னா அந்த 10 ரூபா நமக்கு கிடைக்கும். சரி, பின்னால் நமக்கு கொடுத்துப்போம், உதவி செய்வாத ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். அந்த மாதிரி தொழில்துறையில் இருக்கிறவங்க, சக பணியாளர்கள், மேல்மட்ட அதிகாரிகள் கொஞ்சம் ஆதரவாக நடந்துப்பாங்க. பரவாயில்ல, இப்போது வீட்டில் தான் கொஞ்சம் கஷ்டம், வெளியில் வந்தாவது நிம்மதியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி இருக்குது. என்ன முயற்சி எடுத்தாலுமே இந்த மாதத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை உந்தி தள்ளும். சரி போடா, இதில் ஜெயிச்சிட்டோம், இன்னொன்று எடுக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட சனி பகவானுடைய ஒரு வக்ரபுத்தி அப்படிங்கிறது மாறும். சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6க்கும் 7க்கும் அதிபதி, 7வது வீட்டில் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது பயணங்கள் அப்படிங்கிறது பலன் கொடுக்கும். எங்கேயாவது வெளியில் போகணும், ஒரு வேலை விஷயமா போகிறீங்க அப்படின்னா போகிற காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். இந்த மாதிரி கூட்டு தொழில், மனைவி வகையில் நன்மை, தொழில் கூட்டாளிகள் வகையில் நன்மை, நண்பர்கள் வகையில் நன்மை, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருந்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த 3 இடத்துல தான் நமக்கு ஆபத்தே. கூட்டு தொழில், வீட்டில் மனைவி, இல்லை காதலி, அப்படி இல்லைன்னா நண்பர்கள், இந்த வகையில் தான் நமக்கு பிரச்சனை வந்திருக்கும். இந்த சனி வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கும்போது இந்த வகையில் ஒரு நன்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு. எங்கே தொலைச்சோமோ அங்கேயே தேடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. மற்றபடி இந்த ஒரு மாதத்தில் ஓரளவு சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க.
தினமும் குளித்து முழுவிட்டு சூரிய பகவானை வணங்கி உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. அதுக்காக நான் ஒரு 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். நான் போயிட்டு 10 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை வணங்கணுமா அப்படின்னா சூரிய உதயத்தில் சூரியனை வணங்கணும் குளிச்சுட்டு. அதன் பிறகு இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை கொஞ்சம் முறையாக செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனை மனசார வணங்கிட்டு முடிஞ்சால் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்ல